வணக்கம்ங்க. இது உங்கள் கொங்குலோன் சேனல். நேற்று பார்த்தீங்கன்னா கற்பூர கரைசல் எப்படி தயாரிக்கும்னு பார்த்தோம்ங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கற்பூர கரைசல் 5 பொருள் போடுறோம்லங்க. அது எதுக்கு 5 பொருள் போடுறோன்னு சொல்லி போட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா முதல் கோமியங்க. கோமி என்னவா பயன்படுதுங்கன்னா ஆளினாலுங்க. முதல் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுதுங்க. அப்புறம் வந்து பூச்சி விரட்டியாக பயன்படுதுங்க. இதை அடிச்சிங்கன்னா அந்த வாசத்துக்கு வந்து பூச்சி வராதுங்க. தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நோய் கட்டுப்பாடும் இருக்குதுங்க. அதனால் எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய். அது வந்து பூச்சி விரட்டியாக பயன்படுதுங்க. இந்த வாசத்துக்கு வந்து பூச்சி வராதுங்க. அப்புறம் ஒரு பூச்சி மேலேனா முட்டையிடுற திறனை வந்து குறைக்குங்க. புழுவோட வளர்ச்சி குறைக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பூரம். கற்பூரம் பார்த்திங்கன்னா பூ வைக்கிறது இதெல்லாம் அதிகப்படுத்துங்க அதோட திறனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி சுண்ணாம்புங்க. அது எதுக்குங்கன்னா நோய் வராமல் இருக்குங்க. நோய் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. கற்பூர கரைசல் பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் அடிக்கலாமுங்க. வீடியோ பார்த்து போட்டு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க.